ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனதருமை இறை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே நாம் சிந்திக்க இருப்பது திருக்காட்சி பெருவிழாவை பற்றி. திருக்காட்சி பெருவிழா என்பது நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? இந்த விழாவை திருச்சபை ஏன் கொண்டாட நம்மை கேட்டுக்கொள்கிறது என்பதையும் இந்த விழா அதற்குரிய பதிலையும் நமக்கு அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, திருக்காட்சி பெருவிழா, திரு என்பது நமக்கு தெரியும், ஒரு மரியாதைக்குரிய சொல். ஒரு நபருக்கு அந்த திரு என்ற வார்த்தை மரியாதையை கொடுக்கிறது. திரு, உயர் திரு, மதிப்பிற்குரிய, உயர் மதிப்பிற்குரிய என்பதை போல இந்த திரு என்பது ஒரு மதிப்புக்குரிய ஒரு வார்த்தை. திருச்சபை இரண்டு இடத்திலே இந்த திரு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. குடும்பம், அது நம்முடைய குடும்பம், சாதாரண குடும்பம், நாம் வாழுகின்ற குடும்பம். அந்த குடும்பம் திரு குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது அது மதிப்புக்குரிய குடும்பமாக மாறுகிறது. அன்னை மரியா, யோசேப்பு, ஆண்டவர் இயேசுவினுடைய குடும்பம் திரு குடும்பம், மதிப்புக்குரிய குடும்பம். அதே போலதான் திருக்காட்சி. வெறும் காட்சி என்பது நாம் காணுகின்ற காட்சி, கண்ணால் நாம் காணுகிறது. ஆனால் இந்த காட்சியும் நம்ம கண்ணால் கண்ட காட்சிகள் தான் திருக்காட்சி. இது மதிப்புக்குரிய காட்சி, மாட்சிக்குரிய காட்சி. ஏனென்றால் கடவுளுடைய பிறப்பை நாம் பார்க்கின்ற காட்சி திருக்காட்சி. இது இயேசு பிறந்த அன்றை நாம் கொண்டாடி இருக்கலாம். ஏன் இது திருக்காட்சி என்று இத்தனை நாள்? ஏனென்றால் அதை பார்த்தவர்கள் தான் அந்த காட்சியினுடைய மிக முக்கியமானவர்கள். ஏனென்றால் இதைதான் இன்றைய முதல் வாசகமாக எசையா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிப்போமானால், இஸ்ரவேலே எழுந்து ஒளி வீசு, உன்னடிவே ஒளி தோன்றி இருக்கிறது என்று இந்த வார்த்தையை நாம் படித்துக் கொண்டே போகின்ற பொழுது அங்கே இடையிலே ஒரு வார்த்தை வரும். அது எப்படி என்றால், பிற இனத்தவரான உன் புதல்வர்கள் உம்மை தேடி வருகிறார்கள், உன் புதல்வரை தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார்கள், உம்மை நோக்கியே வருகிறார்கள். பிற இனத்தார்கள், பல இடங்களிலிருந்து புறவிடத்தார்கள் உம்மை தேடி வருகிறார்கள். அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து நம் ஆண்டவர் எல்லாருக்கும் உரிய கடவுள் என்பதை எசையா தீர்க்கதரிசி முன்னறிவிக்கிறார். பிரியமானவர்களே, இதைதான் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் கவனிக்கலாம். நம் ஆண்டவர் எல்லாருக்கும் உரியவர் என்பதை திருப்புதல் வழியாக அவர் அறிவித்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று எபேசிய ஆசிரியர் அழகா நமக்கு கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த திருக்காட்சி பெருவிழாவில ஒட்டுமொத்தமாக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் கடவுள் எல்லாருக்கும் உரியவர். அதனால்தான் அவர் பிறந்த உடனே அவருடைய செய்தி, பிறப்பு செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், எல்லாருக்கும் உரியவர்கள் யாரெல்லாம் இந்த சமுதாயத்திலே நீ ஒதுக்கப்பட்டவன், நீ ஓரங்கட்டப்பட்டவன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். நான் உனக்குரியவன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கவலை கொள்ளாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். மனிதன் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், ஆனால் கடவுள் அவர்கள் சார்பாக நின்று கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த திருக்காட்சி பெருவிழா உறக்க சொல்லுகிறது. எல்லாருக்கும் உரிய கடவுள், யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, யூத குலத்திற்கு மட்டுமல்ல, யாக்கோப்பினுடைய குலத்திற்கு மட்டுமல்ல, இவர் எல்லாருக்குமான கடவுள். இந்த கடவுளை எல்லாரும் கொண்டாட வேண்டிய கடவுள். ஏனென்றால் இவர் எங்கேயும் தன்னை நான் இந்த குடும்பத்திற்குரியவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவும் இல்லை, தன் வாயால் அவர் சொல்லவும் இல்லை. திருக்காட்சி பெருவிழாவில 3 ஞானிகள் பாலனை தேடி வந்ததாகவும் அவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்ததாகவும் நாம் வாசித்தோம். 3 ஞானிகள் இயேசுவை தேடி வந்ததாக நாம் வாசித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த 3 ஞானிகள் கொண்டு வந்த வெள்ளை போலம், சாம்பிராணி, வெள்ளி, இவை அனைத்தும் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்றால் அதற்கும் ஒரு அர்த்தங்கள் இருந்திருக்கிறது. ஏனென்றால் வெவ்வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் கிழக்கு பகுதியிலிருந்து வந்தவர்கள். அப்படியானால் எசையா இறைவாக்கினர் கூறிய பல நாடுகளிலிருந்து உன் புதல்வர்கள் உம்மை தேடி வருவார்கள் என்று இந்த செய்தியை நாம் கேட்பதற்கு முன்பதாக இன்னொரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 3 ஞானிகள் இயேசுவை அரண்மனைகளை தேடினார்கள். ஆனால் மெசியா பிறந்திருப்பது மாட்டு கொட்டகையில். விண்மீன் இழக் கண்டோம், யூதரின் அரசன் எங்கே? யூதரின் அவர்கள் கால நேரத்தை கண்டு உணர்ந்து விண்மீன் தோன்றிய காலத்தை பார்த்து அந்த விண்மீனே
பின்தொடர்ந்து வந்து இயேசுவை தேடினார்கள். அவருடைய எண்ணங்கள் அரண்மனையை நோக்கி சென்றதால் அந்த விண்மீன் மறைந்து போனது. ஆனால் மீண்டுமாக ஏரோது என்கின்ற ஒருவன் குள்ள நரித்தனமான எடுத்த செயல்கள், நீங்கள் போய் அவரை வணங்கி விட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள், பிறகு நான் போய் அவரை வணங்கி விட்டு வருகிறேன் என்று சொன்னதால் அவர் கனவிலே எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாக தெரிந்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த திருக்காட்சி பெருவிழாவில கடவுள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, தேடினார்கள். அந்த 3 ஞானிகளும் தேடி வந்தார்கள். நாமும் தேடுவோம் என்றால் கட்டாயமாக கடவுள் நம் கண்ணுக்கு புலப்பட செய்வார். நாம் தேடுவதனுடைய அர்த்தம் இருக்கிறது. எதை தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம், எந்த நோக்கத்தில் தேடுகிறோம் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி. நாம் உலக பாங்கான பொருட்களை தேடினோம் என்றால் அது நம்மை அழிவுக்குத்தான் அழைத்து செல்லும். ஏனென்றால் இன்று நம் தேடல்களே வேறு விதமாக இருக்கிறது. நம் தேடல்கள் ஆண்டவரை நோக்கி கிடையாது. ஆண்டவருடைய பெயரை சொல்லி வருவருடைய தேடலுமே வேறு விதமாகத்தான் இருக்கிறது. இந்த தேடல்கள் எல்லாம் எங்கே சென்று சேருகிறது என்பதுதான் இறுதியான வெளிச்சம். ஏனென்றால் அந்த ஞானிகளுடைய தேடல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். திருக்காட்சி, அவர்கள் கண்ட காட்சி, மகிமைக்குரிய காட்சி, விசுவாசம் உள்ள காட்சி. அவருடைய தேடலுடைய மகிமைகள் தேடினார்கள், கண்டு கொண்டார்கள். நம்முடைய தேடல் எதுவாக இருக்கிறது? இன்றைய காலகட்டத்திலே சிந்தித்து பார்ப்போம். அது உங்களுடைய கேள்விக்கே விட்டு விடுகிறோம். நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? காலையில் எழுந்த உடனே எதை தேடுகிறீர்கள்? இன்று காலையில் எழுந்த உடனே எல்லாருமே பொதுவாக, இது யாரையும் பெரியவர் சிறியவர் குழந்தை என்று கிடையாது. காலையில் எழுந்த உடனே என்று அனைவரும் தேடுவது மொபைல் போனை தான். யாரும் விவிலியத்தை தேடுவது கிடையாது. காலையில் எழுந்த உடனே குழந்தை தனது தாயை தேடுவது போல இன்று எல்லாம் இந்த மொபைல் போனை தாய்க்கு சமமாக பார்க்கிறார்கள். காலம் சென்ற பிறகு தாயை மறந்துவிட்டு காதலியை தேடுகிறார்கள். கல்யாணத்துக்கு பிறகு மனைவியை தேடுகிறார்கள். குழந்தை பெற்றெடுத்த பிறகு பிள்ளையை தேடுகிறார்கள். இறுதி வரை யாரும் கடவுளை தேடுவது கிடையாது. ஆனால் அந்த ஞானிகள் கடவுளை தேடி வந்தார்கள். கடவுளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் மட்டும்தான் தேடுகிறோம். அன்றாடம் தேட வேண்டும். நாம் எதை தேடுகிறோமோ அதற்குண்டான பரிசுகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் கடவுளை நம்மை நோக்கி எழுப்புகின்ற கேள்வி, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லி இருப்பார். அப்படி என்றால் நீங்கள் தேடுங்கள். நீங்கள் தேடுவதின் பொருள் என்ன என்பதை அறிந்து தேடுங்கள். அப்படி நீங்கள் தேடுகின்ற பொழுது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஏனென்றால் உலக பாங்கான பொருளை நீங்கள் தேடுவீர்களானால் அது உங்களை அழிவு பாதை கொண்டு போய் சேர்த்து விடும். அதை மனதில் எடுத்துக் கொண்டு ஆண்டவராம் நம் மெஸ்ஸியாவை தேடுவோம். அப்படி அவரை தேடுகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த திருக்காட்சி பெருவிழா சொல்லுகின்ற செய்தியும் அதுதான். ஆண்டவர் சொல்லுவார், சாலமோனை தேடி கீர்த்தி தென்னாட்டிலிருந்து இளவரசி ஒருவர் அவருடைய ஞானத்தை கண்டு வியந்தவை காண வந்தார். இங்கிருப்பவர் சாலமோனையும் விடவர் பெரியவர் அல்லவா என்றால் இந்த செய்திகள் எல்லாம் கொடுப்படைய நோக்கம் இதுதான். இறுதி நாளிலே வானக பந்தி இருக்கும். அதிலே எல்லா திசையிலிருந்தும் எல்லாரும் வருவார்கள். கடவுளை தேடி வருவார்கள். அந்த சமபந்தியிலே அனைவரும் ஒன்றாக அமர்வார்கள். அது கடவுளுடைய சமபந்தியாக இருக்கும். அது எல்லாருக்கும் உரியதாக இருக்கும். இந்த திருக்காட்சி பெருவிழாவை சொல்லுகின்ற செய்தி இதுதான். இந்த கடவுள் எல்லாருக்கும் உரியவர்கள். இதிலே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் ஏழை என்றும் அடிமை குடிமக்கள் என்றும் அடிமை என்பது கிடையாது. எல்லாருக்கும் உரிய கடவுள் இவர். இந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அப்படி கடவுளே தான் எல்லாருக்கும் உரியவர் என்று சொல்லுகின்ற பொழுது இன்று சில மடத்தனமான மனிதர்கள் தங்களுடைய பெயரையும் புகழையும் பரப்பிக் கொள்வதற்காக நான் இந்த இனத்தை சார்ந்தவன் என்று பெருமை பாராட்டிக் கொள்வது அவர்களை சிறுமைப்படுத்துவதாக அவர்கள் எண்ண வேண்டும். அவர் மனதில் கொள்வதே கிடையாது என்று அதில் பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள். நான் இந்த இனம் அந்த இனம் என்று. எல்லாம் இறைவனில் ஒருவரே, எல்லாம் இறைவனுடைய பிள்ளைகளே. நாம் அனைவரும் இந்த பூமியில் பிறந்த அனைவரும் ஆண் பெண் எல்லாரும் ஒருவரே கடவுள் முன்னிலை. இதிலே பாகுபாடு கிடையாது, இதிலே வேறுபாடு கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்பது கிடையாது. இந்த திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுவதின் நோக்கம் இதுதான். அந்த எண்ணங்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற எண்ணம் உள்ளவன் ஆலயத்திற்கு வருவது வீண். நான் அந்த இனத்தவன் இந்த இனத்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஆலயத்துக்கு வருவது வீண். நான் அந்த இனத்தவன் இந்த இனத்தவன் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை அறிவிப்பதே வீண்.
குருக்களாவது வீண், கண்ணியர்களாவது வீண். இன்றைய காலகட்டத்திலே தங்களுக்கென்று ஒரு சங்கம் வைத்துக் கொண்டு கடவுளுக்கு எதிராக இருப்பதும் வீண். திருக்காட்சி பெருவிழா சொல்லுகின்ற செய்தி இதுதான். கடவுளுக்குள் நாம் அனைவரும் ஒருவரே. கடவுள் மதம் கூட அவர் படைக்கவில்லை. தன்னை கிறிஸ்து என்றுதான் அறிவித்தார், மெஸ்ஸியா என்று அறிவித்தார். கிறிஸ்துவ மதம் என்று ஒன்றை அவர் அறிவிக்கவே இல்லை. நாமவே ஏற்படுத்தி கொண்டது, அவர் மீது கொண்ட நாம் அன்பினால் நாம் ஏற்படுத்தி கொண்டது. அவர் நமக்காக வாழ்ந்தார், மரித்தார், மீண்டும் உயிர்த்தார். நமக்காகவே, எல்லாம் நமக்காகவே. அப்படிப்பட்ட கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நாம் அனைவரும் ஒன்று போலவே இருக்க வேண்டும், ஒரே பொழுதுபோக்கு, ஒரே மக்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தார். அதிலே அவர் பாகுபாடு பார்க்கவில்லை. அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்கும் தான் உணவு கொடுத்தார். அவர் செல்கின்ற இடமில்லை, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார். அவரை தேடி யார் வந்தாலும் அவர்கள் யார் என்று பார்ப்பது கிடையாது. அவர் எல்லாருக்கும் உரிய கடவுள். அந்த கடவுள் பாகுபாடு பார்த்தது கிடையாது, எல்லாருக்கும் உரியவர். அதனால்தான் யூத சமுதாயம் ஒதுக்கி வைத்திருந்த சமாரிய மக்களிடையே சென்று உரையாடினார். அவர்களோடு சென்று அமர்ந்தார், தண்ணீரை பருகினார். அவர் இறுதி வரை அவர் பாகுபடுத்தி பார்க்கவே இல்லை. அவர் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை நாம் ஏற்றுக்கொண்டிருப்போமானால் நம் உள்ளத்திலும் அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஆனால் நம் உள்ளத்துக்குள் பாகுபாடோ வேற்றுமையோ இருந்தால் நாம் கடவுளுக்குரியவர்கள் அல்ல. பிரியமானவர்களே, இதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். இதுதான் கடவுளுக்குரிய ஒரே ஒரு வேண்டுகோள். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இது மாத்திரம்தான். இந்த உலகிலே இருப்பவர்கள் எல்லாரோடும் ஒற்றுமையாக பழகுங்கள். இந்த காலகட்டத்திலே விளம்பரங்களிலே வெட்கமாக இருக்கிறது சொல்வதற்காக, எங்களுக்கு இந்த சாதியில் இருந்துதான் மணமகள் வேண்டும், எங்களுக்கு இந்த சாதியில் இருந்தால் மணமகள் வேண்டும், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இந்து, எல்லாம் கடவுளுக்குரியவர்கள், அவ்வளவுதான். அதை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும். நீ எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கிக்கொள், ஆனால் எல்லாருக்கும் கடவுள் ஒருவரை. அதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் எல்லா இனத்தை சேர்ந்த நாம் சொல்லிக் கொள்கின்ற சீக்கிய மதம், பௌத்த மதம், இந்து மதம், கிறிஸ்துவ மதம் எல்லாம் ஒன்று கூடி அதில் இருந்த தலைவர்கள், அதில் இருந்த நல்லவர்கள், இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், இறைவனுடைய பணியை செய்கிறவர்கள் ஒன்று கூடி விவாதித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படி விவாதித்துக் கொண்டிருந்த பொழுது நிலநடுக்கம் வந்து அந்த கட்டடம் மண்ணுக்குள் சென்று விட்டது. அந்த கட்டடத்துக்குள் இருந்த அத்துணை தலைவர்களும் இறந்து போனார்கள். கண்களை விழித்து பார்த்தால் அனைவரும் மோட்சத்தில் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அந்த பாதிரியார் பேதுருவிடம் சென்று கேட்கிறார், என்ன நடக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தானே மோட்சம், ஆனால் என்னோடு இருந்த அத்தனை பேரும் வந்திருக்கிறார்களே, எப்படி? எங்களுக்கு மட்டும்தானா, அவர்களுக்கு தானா? பேதுரு சொல்லி இருக்கிறார், மோட்சம் என்பது நல்லவர்களுக்கு, மோட்சம் என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு, மோட்சம் என்பது வாழ்நாள் வரை யாருக்கும் தீங்கு அடையாமல் வாழ்ந்தவர்கள். இங்கே மோட்சத்திலே கிறிஸ்துவர், இந்து, முஸ்லிம் என்ற பாகுபாடு கிடையாது. உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும், எல்லா நல்லவர்களுக்கும் இங்கு இடம் உண்டு என்று சொன்னார். பிரியமானவர்களே, கடவுள் எல்லாருக்கும் உரியவர். அந்த கடவுளை அறிவிக்கின்ற இந்த உதடு இருக்கிறது அல்லவா, எல்லாருக்கும் உரியவர் என்று வாயால் அறிவித்து விட்டு மனதிற்குள் நான் வேறு எதையாவது நினைத்துக் கொண்டிருப்பேன், என்னுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கிடையாது, வார்த்தைகளுக்கு உயிர் கிடையாது, அது பொய்யான ஒரு வார்த்தை. அதனால் முடிந்தவரை இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே இறைவன் நமக்கு சொல்லுகின்ற வார்த்தையை நமதாக்கி கொள்வோம். அந்த கடவுள் எல்லாருக்கும் உரியவர். அந்த கடவுளை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்கிறீரா? அந்த கடவுளை நீங்கள் உண்மையாக அன்பு செய்கிறீர்களா? அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்மையாகவே தேவையா? அப்படி என்றால் அவர் சொன்னதை செய்யுங்கள், அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். அவர் எல்லாரும் ஒரே பிள்ளைகளாக வர வேண்டும், ஒரே இனத்தவராக வர வேண்டும். இறுதி நாளிலே விண்ணக பந்தியிலே எல்லா இனத்தவரும் ஒன்றாக அமர்ந்திருப்பார்கள். அங்கே எந்த விதமான பாகுபாடு இருக்காது. விண்ணகத்திலே ஒருவரை ஒருவர் தெரியாது. இந்த பூமியில் வாழ்வது போல விண்ணகத்திலே போய் வாழ மாட்டோம். அங்கே எல்லா மனிதர்களும் இருப்பார்கள். அங்கே எல்லாரும் கடவுளை நோக்கியே துதித்துக் கொண்டிருப்பார்கள், கடவுளை நோக்கி ஓசனா பாடிக்கொண்டிருப்பார்கள். அங்கே எந்த மதத்தினரும் வரலாம், யார் வேண்டுமானாலும் அங்கே வரலாம்.
அங்கே எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அதைத்தான் இந்த விண்ணுலகத்திலே வந்து கடவுள் சொல்லிக் கொடுத்தார். தன்னுடைய பிறப்பின் வழியாக இந்த திருக்காட்சி பெருவிழா அதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஏனென்றால் அந்த 3 ஞானிகளும் வெவ்வேறு திசையிலிருந்து வந்து ஆண்டவரை தெண்டனிட்டு வணங்கி அவருடைய பாதத்திலே அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை வைத்தார்கள். ஏனென்றால் உலகிற்கெல்லாம் பேரரசர் நீரே, நாங்கள் மனிதர்களுக்குத்தான் அரசர், ஆனால் நீர் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் அரசர், எங்களுக்கென்று தனி நாடுதான் இருக்கிறது, ஆனால் இந்த உலகமே உம்முடையது என்று தாழ்பணிந்து அவர் வணங்கி இறைவனிடம் வேண்டியதுதான். நாமும் இந்த திருக்காட்சி பெருவிழாவில கடவுளுக்கு உரியவராக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, கடந்து போவது அல்ல இந்த திருக்காட்சி பெருவிழா, இன்றோடு கடந்து போவது கிடையாது. இதை நம்முடைய வாழ்விலே நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த திருக்காட்சி பெருவிழா எனக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? நான் என்னுடைய சக தோழர்களை எப்படி பார்க்கிறேன், எனது பக்கத்து வீட்டுக்காரர்களை எப்படி பார்க்கிறேன், என்னோடு வேலை செய்கிறவர்களை நான் எப்படி பார்க்கிறேன், என்னுடைய மாணக்கர்களை நான் எப்படி பார்க்கிறேன், என்னோடு பழகின்ற அருட்தந்தையர்களை நான் எப்படி பார்க்கிறேன், என்னோடு இருக்கின்ற என் சகோதரிகளை நான் எப்படி பார்க்கிறேன், எல்லாரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே இயேசுவனுடைய பெயரால் பல 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 விதமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இயேசுவனுடைய பெயரை அறிவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பலவிதமான தங்களுடைய புகழை பறைசாற்றிக் கொள்கிறார். திருக்காட்சி பெருவிழா சொல்லுகின்ற செய்தி அது அல்ல. இந்த கடவுள் எல்லாருக்கும் உரிய கடவுள், இந்த கடவுள் எல்லாருக்கும் உரியவன். இந்த கடவுளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர் யார் வேண்டுமானாலும் வணங்கலாம். இந்த கடவுளை யார் வேண்டுமானாலும் வணங்கலாம். இவருக்கென்று எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இவரை பார்ப்பதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, இவரிடம் வேண்டுவதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எந்த நேரத்தில் வந்தாலும் இவரை பார்க்கலாம், பேசலாம். நீங்கள் பேசினாலே அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். அந்த கடவுளுக்குரிய மக்களாக நீ வாழ வேண்டும் என்றால் திருக்காட்சி பெருவிழாவை உங்களுடைய காலாந்தரிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி என்னுடைய வாழ்விலே இந்த கடவுள் எனக்கு சொன்ன செய்தியை நான் பின்பற்றுவேன். இனி எல்லாரையும் ஒன்று போலத்தான் பார்ப்பேன். ஒருவன் ஒருவர் செய்கின்ற தொழிலினால் அந்த மனிதனுக்கு மதிப்பு வந்து விடார். அவர் முதலிலே மனிதன், அதன் பிறகுதான் அவர் செய்கின்ற தொழில். அவர் எந்த தொழில் செய்தாலும் அவர் மனிதன், அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். ஆசிரியர் தொழில் செய்தால் அவர்கள் ஆண்டவருக்கு அருகில் இருக்கிறார் என்ற அர்த்தம் இல்லை. கூட்டுகிற தொழில் செய்கிறவர்கள் இழிவான நிலையில் இருப்பவர்கள் என்று பொருள் கிடையாது. அவர்கள் எல்லாம் மனிதர்கள் என்பதை மட்டும் மனதில் கொள்ள வேண்டும். இதுதான் திருக்காட்சி பெருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி. நாம் கடவுளுக்குரியவர்கள், கடவுளை போலவே நாம் இருக்கிறோம். இந்த பாவத்தினால் மட்டும்தான் கடவுளை விட்டு நாம் விலகி விடுகிறோம். இந்த பாவத்தை மறந்து விடுங்கள், நீங்கள் கடவுளை போலவே மாறிவிடலாம். ஏனென்றால் அவருடைய செயலாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். இந்த திருக்காட்சி பெருவிழா கடவுளுடைய காட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடவுளுடைய காட்சி உங்கள் எண்ணத்துக்குள் கொண்டு போங்க. உங்கள் எண்ணத்துக்குள் கொண்டு போய் இந்த கடவுளுடைய காட்சி உங்களுடைய மாட்சியாக மாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்விலே புது வாழ்வு மலரும், புது சிந்தனைகள் மலரும், புது எண்ணங்கள் உதிக்கும், புது மனிதர்களாக நீங்கள் மாறி போவீர்கள். அதற்கான வரம் வேண்டி திருப்பணியிலே தொடர்ந்து மன்றாடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். இறைவனே சென்று வாழ்த்து தருவாராக. ஆமென்.